ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பிரசாதமான கொழுக்கட்டை இல்லைனா மோதகம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அந்த கொழுக்கட்டைக்கு ஃபில்லிங்க்கு கடலைப்பருப்பு தேங்காய் ரெண்டும் சேர்த்து பூரணம் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் சோக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக்கரில் 2 விசில் விட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு ஹிம்மசார அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 2 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது கடலைப்பருப்பு சுண்டல் செய்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பருப்பு குழையாமல் வரும். இதை நம்ம வாட்டர் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் லேசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இதை பல்ஸ் மோடில் போட்டு நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பூர்ணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப்பு கடலைப்பருப்பு அந்த 1/2 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு பாகு வெல்லம் 3/4 கப்பு. இப்போ ஜஸ்ட் இது உருகுனா போதும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். இதே நீங்கள் தேங்காய் பூர்ணம் செய்யறதா இருந்தால் 2 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இது ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய், இதை லேசாக வறுத்துப்போம். இது எதுக்குன்னா தேங்காய் சேர்த்து செய்கிற பொண்ணும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லேசாக நம்ம வறுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போல் வறுத்தா போதும். இந்த வெல்லம் தண்ணியை சேர்த்துடலாம். ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சேந்தா போல் வருது இல்லையா, இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இதுக்கு கம்பி பதம் அதெல்லாம் கிடையாது. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கப்பு அரிசி மாவு. அரிசி மாவு கடையில் விற்கிற இடியாப்பம் இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும், அது நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பிஞ்சு உப்பு. இப்போது 1 கப்பு மாவுக்கு 1லேருந்து 1.5 கப்பு அளவுக்கு சுடு தண்ணி தேவைப்படும். தண்ணி நல்லா பாயில் ஆகி வரணும். அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். அப்போ தான் மாவு நல்லா வரும் சாஃப்டாக. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி 1 கப் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. இதில் ட்ரை மாவு எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. இதில் ட்ரையாக எந்த மாவும் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை உடனே மூடி வச்சிடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் கை வைக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே கையை க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
ஒட்டாமல் வருது. இதில் நல்லா இது வார்மாகவும் இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய விட்டுறாதீங்க, காய விட்டால் கிராக் வரும் நமக்கு கொழுக்கட்டை செய்யும்போது. ஒரு பால் சைஸ் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு கப்பு மாதிரி நம்ம நடுவில் தம் ஃபிங்கர் வச்சுட்டு இதை இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா இது அப்படியே வரும் கப்பு மாதிரி. மேல் மாவு சூடு இருக்கும்போதே பண்ணிட்டோன்னா நமக்கு கிராக் வராது. ஸோ இந்த மாதிரி கப்பு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பால் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே சேர்த்துட வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு இலையில எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு மாவை நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு. ரொம்ப திக்காக பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு மீடியம் தின் ஒரு திக்னஸ் நான் காமிக்கிறேன். இந்த சைஸு. இப்போ இதில் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை அப்படியே மூடிடலாம். இந்த எண்டை இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இது இன்னொரு ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இது சோமா ஷேப் கொழுக்கட்டை. பாத்திரத்தில் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா இதை வச்சு 10 நிமிஷம் போல் வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். இது 10 நிமிஷம் போல் வெந்துருச்சு. நல்லா சூடாக இருக்கு பாருங்க, எங்கேயுமே கிராக் இல்லை. மேல் மாவு நம்ம கரெக்டாக அந்த சூடோடையே பண்ணோன்னா கிராக் வராமல் வரும். நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த சேம் ஸ்டஃபிங் வந்து நீங்கள் போலி செய்யறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.